வணக்கம் பிரிசலோட் ஒரு தாய் மக்கள் எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இந்த வீடியோவை தயவு செய்து நீங்களும் பார்த்துட்டு அதே மாதிரி மற்றவர்களுக்கும் ஷேர் செய்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு பிரச்சனை, அதாவது உங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரும் கேட்குறது, அது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது உண்டு. எல்லாமே எப்படிங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், குவைட்டில் இருக்கிறேன், நான் எப்படி போயிட்டு அங்கே செய்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அது என்ன குவைட்லேயா இருக்குது, பல கேள்வியாக இருக்கும். சரியா? அது தின்சில் கொபேகடு மாவட்ட பத்தரமுல்ல கொழும்புல இருக்குது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் டென்சில் கொபேகடு மாவட்ட பத்தரமுல்ல கொழும்பு. சரியா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பிரச்சனைகள்னு சொன்னால், உங்களுக்கு அடி உத ரொம்ப கொடூரமான பிரச்சனைகள், பயங்கரமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முதலாவது நீங்கள் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு உள்ளாக முன்னையே நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் அவங்க ஒரு சிடி நம்பர், ஒரு ரிசீட் கொடுப்பாங்க. அதுக்கு பிற்பாடு தான் மற்ற வேலைகளை செய்யலாம். உடனடியாக நீங்கள் இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய உறவினர்களுக்கு, கணவருக்கு, அம்மாவுக்கு, யாருக்காவது உங்களுடைய சொந்தக்காரவங்களுக்கு சொல்லுங்கள், போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்து உங்களுக்கு அனுப்ப சொல்லி. சரியா? அதே மாதிரி தான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதற்கு அந்த பேப்பர் தேவை. பிறகு உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த குவைட் நாட்டில் இல்லை சவுதியில் இருந்தாலோ எந்த நாட்டில் இருந்தாலோ அந்த கோட் நம்பருக்கு அடிக்கலாம். குவைட்டாக இருந்தால் 112 உடனடியாக போலீஸ்க்கு அடிக்கலாம். உங்களுக்கு கொடூரமான, அதாவது சரியான மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் சொன்னால் கட்டாயம் அடிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த லேபர் மினிஸ்ட்ரிக்கு போகலாம். அமாலா மன்சூலியான்னு சொல்லுவோம் இல்லையா, லேபர் மினிஸ்ட்ரிக்கு போகலாம், அது ஒரு மெத்தியாவில் இருக்குது. அதே மாதிரிக்கு நம்மளுடைய எம்பசிக்கு போகலாம். இந்த பேப்பர் கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த வேலைகளை செய்வதற்கு எம்பசிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரிக்கு என்னமாவது உங்களுக்கு நடந்தா, அதாவது இந்த பிரச்சனைகள் இப்படி கொடூரமாக என்ன சரி நடந்தால் உடனடியாக நீங்கள் வீட்டை விட்டு பாஞ்சிடாதீங்க. பாஞ்சிங்கன்னு சொன்னால் அதோட என்ன மாதிரி ஆளுகளெல்லாம் யாரும் கூப்பிடாதீங்க. நான் எந்த பாஞ்சு போன உங்களுக்கு நான் என்னையோட பேசுகிற பெண்களுக்கு, வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிற பெண்களுக்கு தெரியுமா இருக்கும் நான் எப்படிப்பட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் உரமாகவும் பேசுவேன் நான். ஒருத்தருமே என்னையை தொடர்பு கொள்ளாதீங்க. நீங்கள் வீட்டை விட்டு பாஞ்சிங்களா, நீங்களும் அந்த எம்ப்ளாயரும் பார்த்துக்கங்க. அதை பற்றி நம்மளுக்கு சொல்லவும் வேணாம், நான் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கவும் மாட்டேன். உங்களுக்கு தெரியும், இந்த லைவில் கூட வந்தால் நீங்கள் பாஞ்சு வெளியில் ஆகிட்டேன், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அப்போ இறங்கி போங்க. அதுக்கு எனக்கு சொல்யூஷன் இல்லை. ஆகையால் நாளைக்கு நாளன்றைக்கு சொல்லக்கூடாது, இந்த அக்கா இந்த குவைட் நாட்டில் பெண்களை பாய வைக்கிறாங்க, வேலை கொடுக்குறாங்க, ரூம் எடுத்து கொடுக்குறாங்க, சம்பளம், அதெல்லாம் செய்யாதீங்க. நான் எந்த ஒரு பாஞ்சி போன எந்த ஒரு பெண்ணுக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன். பாய முன்னுக்கு பல வழிமுறைகளை நான் சொல்லி கொடுக்குறது, அவங்களோட எம்ப்ளாயர்கிட்ட பேசுகிறது, சில நேரம் ஏஜென்சிக்கு பேசுகிறது, பல விஷயங்கள் என்னால் செய்ய முடிஞ்ச விஷயத்தில் அவங்களோட எம்ப்ளாயரோட பேசி செய்வேன். என்னால் செய்ய முடியலைன்னு சொன்னால் இந்த 3 விடயத்தில் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் போங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். சரியா? யாருமே தவறுதலாக நினைக்கக்கூடாது. மற்றது இன்னொரு விடயம் சில பேர் இலங்கையில் இருந்து வந்த பாஸ்போர்ட் ஒன்று மீண்டும் இலங்கைக்கு போய் வேறு ஒரு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்த ஒரு விடயம் இன்றைக்கி எனக்கு நேற்று முந்த நாள் எனக்கு கிடைச்சிச்சு. அது இருக்குது என்கிட்ட. அவங்களுடைய பேர், பிறந்த குறிப்பு எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க இருக்கிறது இப்போ வேறு ஒரு பாஸ்போர்ட்டில். ஸோ இது இந்த நாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாராவது இலங்கையில் இப்போ தற்சமயம் நம்ம இப்போ இருக்கிற செகண்டில் கூட நம்ம இறந்து போகலாம். இறந்து போயிட்டா அந்த
அந்த மெசேஜை வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது. இப்போ இலங்கையின்படி அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து அவங்களுடைய சொந்த பேர், அந்த பிறந்த தினம், அவங்களுடைய சொந்த பேரை தான் கொடுப்பாங்க எம்பசிக்கு. அதே மாதிரி அந்த பாஸ்போர்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எப்படியான பிரச்சனைகள் அந்த இதுகளில் நடக்கும்ண்டு. நம்ம யாருமே ஷுர் பண்ண முடியாது இந்த நாட்டில் எந்த நாளுமே நம்ம நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம். அப்படி வரக்கூடாது. நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்மளுடைய நாட்டில் போயிட்டு தான் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்தாக நடந்தாலும் நம்மளுடைய நாட்டில் போயிட்டு தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கெல்லாம். அப்படி நடக்கக்கூடாது. திடீர்னு உங்களுக்கு தெரியும் எத்தனையோ மரணங்கள். இப்போ நேற்று முந்த நாள் கூட ஒரு சகோதரி வந்து தலைவலின்னு சொல்லியிருக்கு, தலை சுற்றி கீழே விழுந்திருக்கிறாங்க. அந்த மேடம் வந்து பெனடோலை கொடுத்துருக்குறாங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. உடனே சரி அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகியிருக்கு. அதிகமான சுகர் அவங்களுக்கு கூடிருச்சு. இது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி விடயங்கள். ஆகையால் உங்களுடைய நோய் நொடிகளை சரியான முறையில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு எதுக்காக கொடுக்கப்படும்னு கேட்டால், இந்த மாதிரியான கொடூரமாக பாதிக்கப்படுறவங்களுக்கு கட்டாயம் நான் கொடுப்பேன். உங்களுடைய என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இன்பாக்ஸில் நீங்கள் கட்டாயம் எழுதியிருக்கணும், முழுமையாக எழுதணும். அதுக்கு பிறகு தான் நான் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுப்பேன். கொடுத்தாலும் கூட அதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்கிறது எல்லாமே ரெக்கார்டு என்கிட்ட இருக்கும். எந்த ஒரு ரெக்கார்டையும் நான் அழிக்க மாட்டேன், வாய்ஸ் ரெக்கார்ட்ஸுகளை அழிக்க மாட்டேன். சில பேரை நான் வந்து நான்சென்ஸாக, அதாவது ரொம்ப கரைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நான் அவங்கள ப்ளாக் பண்ணி விட்டுருவேன். நான் ரொம்ப தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுங்க, இப்படி தான் எடுங்கன்னு சொல்லி சொன்னால், அது மாதிரி செய்யலைன்னு சொன்னால் இப்படியா அப்படியா, எம்பசிக்கு போங்கன்னு சொன்னால் எம்பசி போனால் அங்கே என்ன நடக்கும், அதே மாதிரிக்கு காசு கட்டணுமா, அவங்க எப்படி எங்களை பார்ப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. எம்பசியில் நாங்கள் போயிட்டு பேசுகிற அளவுக்கு எங்களுக்குள்ள உண்மைத்தன்மையை மட்டும்தான் நாங்கள் சொல்லணும். இந்த நாட்டில் சட்டத்திட்டங்களின்படி நம்ம பொய் சொல்ல முடியாது. ஆகையால் இன்னொரு விடயமும் சொல்கிறேன், சகோதரிகளே, தயவு செய்து எந்த ஒரு வீட்டில் வேலை செய்தாலும் எந்த ஒரு காரணத்துலேயும் ஒரு உடுப்போ எண்ணமோ உங்களுக்கு வந்து ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால் எதையுமே எடுக்காதீங்க. சரியா? எதையுமே எடுக்காதீங்க. அது களவாக போகுது. அப்போ பாருங்கள், போன கிழமையில் ஒரு சகோதரி வந்து இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு ப்ளவுஸ் என்னமோ கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை சும்மா பார்த்துருக்குறாங்க, ஃபோனை ஒளிய வைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. ஃபோனெல்லாம் செய்ய வேணாம், ஃபோனெல்லாம் எடுக்க வேணாம். ஏன்னு கேட்டால் ஃபோனில் எல்லாம் வந்து அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க. சரியா? இந்த கைகளில் வச்சுருப்பாங்க, கண்ணு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க. அப்போ சிலதுகள் வந்து அந்த மொபைல் உள்ளுக்கே கேமரா இருக்கும், அதை தொட்டால் கூட அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு. தயவு செய்து உங்களுக்கு இந்த மாதிரியான விடயங்களை, எந்த ஒரு நமக்கு சொந்தம் இல்லாத எந்த பொருளையுமே ஆசைப்படாதீங்க. சரியா? நம்ம வந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா ஃபோன் பாவிச்சை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு தானே, கிடைக்குதானே நம்மளுக்கு. சரியா? டிக்டாக் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க, ஃபேமிலியோடு பேசுகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க தானே, அது போதும். அதிகமாக ஆசைப்படாதீங்க. களவுத்தன்மை இல்லாமல், பொய்த்தன்மை இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அசாதாரணம் நடக்குதா, உங்களுக்கு கட்டாயம் எந்த இடத்துலையும் போனாலும் வெற்றி பெறலாம். ஆனால் உங்ககிட்ட அந்த ப்ரூஃப் கட்டாயம் இருக்கணும். ஆகையால் என்னமாவது அதிகமான பிரச்சனைகளுக்கு மட்டுமே நான் வாட்ஸ்அப் நம்பரை கொடுப்பேன், பேசலாம் என்னையோட. தயவு செய்து எல்லோரும் அந்த கோல்மி என்று போட்டால் நான் கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் போட்டாலும் பார்க்க மாட்டேன். பார்த்தாலும் எனக்கு ரிப்ளை பண்ண முடியாது. அதாவது ஒரு நாளைக்கு 100, 50, 75ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம மெசேஜ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், நான் உழைச்சா தான் என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைங்க 2க்கு இதுக்கெல்லாம். ஸோ நானும் வேலை செய்யணும். அதை வேலை செய்து கொண்டு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரியான சில தெரிந்த விடயங்களை உங்களுக்கு செய்து கொடுக்கின்றேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. வணக்கம்.